நண்பர்களே, இன்னைக்கு நான் இந்தியர்களுக்கும் ஈரானியர்களுக்கும் பொதுவான மித்திரன் என்ற வேதகால பாத்திரத்தை பற்றி பேச விரும்புகிறேன். மித்திரன் கஷ்யப்பருக்கும் அதிதிக்கும் பிறந்த ஆதித்யர்களில் ஒருவர் என்பது நமது இந்தியர்களின் கூற்று. ஆனால் இந்த விளக்கங்களை நாம் சீரியஸாக எடுத்துக்க முடியாது. ஏனென்றால் அவை எந்த ஒரு ஜேர்னலிஸ்டிக் அப்ரோச்சுக்கும் தாக்குப்பிடிக்காது. வேதகால நிகழ்வுகள் உண்மையில் நடந்து 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியர்கள் தங்கள் வேதத்தை தொகுத்த போதே மித்திரனை பற்றி அவர்கள் குழப்பத்தில் இருந்ததாக தெரிய வருகிறது. அந்த காலத்தில் அவர்கள் மித்ராவை வருணர் என்ற மற்றொரு பாத்திரத்துடன் இணைத்து மித்ரா வருணா என்று அவரை அழைத்தனர். வருணர் என்பவர் நாம் காமதேவன் என்று அழைக்கிறோமே, அந்த நோவாவின் மகன் காம் ஆவார். அவர் இந்தியாவை விட்டு டயோனிசஸிடமிருந்து தப்பி ஓடிய போது பண்டைய பாக்டீரியாவில் சோரோஸ்டரானார். உண்மையில் லிபியாவின் அரசரான தனது தந்தை ஹேமனை கொன்ற காமை பழிவாங்கத்தான் டயோனிசஸ் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்தார் என்பதும், அதனால்தான் அவர் தனது தந்தையின் பெயரை கொண்டே ஹேமந்த் குமார் என்றும் அழைக்கப்படுகிறார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இப்போ மித்ரா ஈரானிய மதத்திலும் இருக்கிறார். ஆனால் நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்றதுக்கு முன்னால பாக்டீரியாவிற்கு தப்பி ஓடிய காம் எப்படி தீர்க்கதரிசி ஜோரோஸ்டர் ஆனார் என்பதை விளக்க விரும்புகிறேன். பாக்டீரியா வந்தடைந்த காம் என்ற காமதேவன் அங்கே அசூர் என்ற நபரை வணங்கி கொண்டிருந்த ஒரு மக்கள் கூட்டத்தை சந்தித்தார். பிசாசான லூசிபருடன் தனக்கு இருந்த தனிப்பட்ட தொடர்பின் காரணமாக இறந்த ஆவிகளை வரவழைத்து அவற்றின் மூலம் காரியங்களை சாதிக்கும் நெக்ரோமன்சி என்ற மந்திர வித்தையால் அந்த மக்களை காமதேவன் அடிமைப்படுத்தினார். வரலாற்று ஆசிரியர் பெரோசஸ் மூலமாக இந்த விடயத்தை நாம் அறிய வருகிறோம். காம் என்ற காமதேவன் அந்த சமூகத்தில் தீர்க்கதரிசியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். இப்படியாக அசூர் என்னும் தலைவன் வழிபாடு அகுரமாஸ்டா வழிபாடாக மாறியுள்ளது. அகுரமாஸ்டா மற்றும் அசூரின் இந்த உருவப்படங்களை பாருங்கள். இதில் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. இப்போ அசூர் யார்? அவர் ஷேமின் மகன்களில் ஒருவர். இருப்பினும் அவர் ஷேமின் கடவுள் யாவேயின் எதிரியான நிம்ரோத் மன்னனின் நெருங்கிய நண்பர். நிம்ரோத்துக்காக அவர் நினிவே நகரை கட்டினார் என்று பைபிள் கூறுகிறது. பாக்டீரியாவில் காம் என்ற காமதேவன் சந்தித்த மக்கள் அசிரியர்கள், அதான் நம்முடைய அசுரர்கள். அவர்கள் அசூரின் சந்ததியினர். இப்போ அசிரியர்கள் ஏன் பாக்டீரியாவில் இருந்தார்கள்? அதற்கு காரணம், அந்நாட்களுக்கு சற்று முன்புதான் நீர்க்கன்னியாக இருந்த இனன்னாவால் நிம்ரோத் கொலை செய்யப்பட்டார். மேலும் அவள் ராணி செமிராமிஸ் என்ற பெயரில் பண்டைய அசிரியாவை ஆளத் தொடங்கினாள். ஒருவேளை அவர்கள் நிம்ரோத்தை ஆதரித்தவர்களாக இருந்ததால் அவளுக்கு பயந்து தப்பி ஓடி பாக்டீரியா சென்றடைந்திருக்கலாம். இப்போ மித்ராவின் கதைக்கு வருவோம். இந்தியாவில் அவர்கள் மித்ராவை வருணனுடன் இணைத்ததை நாம் பார்த்தோம். இருப்பினும் பாக்டீரியாவில் உண்மையான வருணனான ஜோரோஸ்டர் மித்ராவை அங்கீகரிக்கவில்லை. அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் பழைய மதத்தை சீர்திருத்தினார் என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், ஜோரோஸ்டர் நிம்ரோத் மன்னனின் பாட்டன் ஆவார். நிம்ரோதின் மகன் என்றும் மித்ரா என்றும் அழைக்கப்பட்ட தம்மூஸ் நீர்க்கன்னியான செமிராமிஸ் சில இளம் போர் வீரர்களுடன் உறவு கொண்டதன் மூலம் பிறந்தான். பின்னர் அவர்களை கொன்று விடியலுக்கு முன் அவர்களது சடலங்களை புதைத்து விடுவது அவளது வழக்கம் என்பது அந்நாட்களில் அனைவரும் அறிந்திருந்த ஒரு விடயம். அதனால்தான் வருணர் என்ற ஜோராஸ்டர் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மித்ரன் தான் தமுஸ். அவன் இறந்த அரசன் நிம்ரோத்தின் மகன் என்று செமிராமிஸ் முன்னிறுத்திய முறையற்ற குழந்தை. அவளுடைய கூற்று என்னவென்றால், நிம்ரோத் சொர்க்கத்திற்கு சென்று சூரிய கடவுளாகி தனது கதிர்களால் அவளை கருவுறச் செய்தான் என்பதுதான். பின்பு இந்த தம்மூசன் மித்திரன் பண்டைய உலகின் மீட்பரானான்.
மேலும் 3000 ஆண்டுகளுக்கு பிறகு மித்திரன் ரோமானிய வீரர்களிடையே மிகவும் பிரபலமாக இருந்தார். இங்கிலாந்தில் கூட பல மித்ராவின் கோயில்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அவர்கள் அவரை தோற்கடிக்கப்படாத சூரியன் என்று அழைத்ததாக கூறுகிறார்கள். இப்போ இந்த சித்தரிப்பை பாருங்கள். மித்திரன் ஒரு காளையை பலியிடுகிறார். ஆனால் வேறு யாரோ ஒருவர் சூரியன் வடிவில் அவரை பார்த்து புன்னகைக்கிறார். மறுபுறம் நாம் நிலவு ஒரு பெண்ணாகிய செமிராமிஸை காண்கிறோம். ஆக இவர்கள் இருவரும் தான் சூரிய கடவுளான நிம்ரோத்தும் நிலவாக சித்தரிக்கப்பட்ட செமிராமிஸும் ஆவர். எனவே மித்திரனை தோற்கடிக்கப்படாத சூரியன் என்று கூறுவதை விட தோற்கடிக்கப்படாத சூரியனின் மகன் என்று அழைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது நிம்ரோத் உண்மையிலேயே சூரியனாக இருந்தால். சரி நண்பர்களே, எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திப்பேன். வணக்கம்.